அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாதிப்புகளை ஏற்படுத்தும் தூக்கமின்மை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா என்ற இரவு தொழுகைக்கு முன் உறங்குவதையும், இஷா என்ற இரவு தொழுகைக்கு பின் பேசுவதையும் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். இந்த செய்தி அபூ பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 568 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்ப நேரத்தில் உறங்குவது தான் சிறந்தது என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது. இதைத்தான் இஸ்லாமும் உறுதிப்படுத்துகின்றது. தூக்கம் என்பது மனித வாழ்வில் இன்றியமையாத தேவைகளில் ஒன்று என்பதை முதலில் நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் தூக்கத்தை நம்மை படைத்த இரட்சகன் நமக்கு வழங்கிய அருட்கொடையாகவே கருத வேண்டும். உழைப்பதற்கும் உலகின் அழகை பார்த்து அனுபவிப்பதற்கும் ஏற்ற வகையிலே பகலை படைத்திருப்பதாகவும், உறங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் ஏற்ற வகையிலே இரவை படைத்திருப்பதாகவும் அல்லாஹ் வேதமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். இரவிலும் பகலிலும் நீங்கள் நித்திரை செய்து இளைப்பாறிக் கொள்வதும், பூமியின் பல பாகங்களிலும் சென்று நீங்கள் அவனுடைய அருளை தேடிக்கொள்வதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். அல் குர்ஆன் அத்தியாயம் 30 வசனம் 23 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தூக்கத்தின் முக்கியத்துவம் அறியாத காரணத்தினால் உணவை தாமதப்படுத்தியும், ஸ்மார்ட் போனில் பல மணி நேரம் செலவழித்தும் நம்முடைய தூக்கத்தை நாமே கெடுத்துக் கொள்கின்றோம். கடந்த 100 ஆண்டுகளில் மனிதன் தூங்கும் நேரம் என்பது கணிசமாக குறைந்துள்ளதாக விஞ்ஞான ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. தூக்கமின்மையால் அல்சைமர், இன்சோமனியா உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் மனிதர்களை தாக்குகிறது. அவன்தான் உங்களுக்கு இரவை போர்வையாகவும் தூக்கத்தை ஓய்வளிக்கக்கூடியதாக ஆக்கினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 25 சூரத்துல் ஃபுர்கான் வசனம் 47 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வளர்சிதை மாற்ற பணிகளில் ஒன்றுதான் தூக்கம் என்பது. வளர்சிதை மாற்றத்தில் 2 வகைகள் உண்டு. ஒன்று அனபாலிசம், மற்றொன்று கெடபாலிசம். இவற்றை சமன்படுத்துகின்ற பணிகள் தூக்கத்தின் போதுதான் நிகழ்கின்றன. எனவே தூக்கம் என்பது மிக அவசியம் என்று அது சார்ந்த மருத்துவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லுகிறார்கள். மனித உடலில் தூக்கத்தின் போதுதான் அணுக்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. தூக்கம் குறைகின்ற போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகின்றது. இதனால் பல்வேறு நோய்கள் உடலில் தோன்றி மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கை செய்து காட்டுகிறது. பொதுவாகவே உலகம் முழுவதிலேயும் நாம் ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்ட ஆய்வுகளை சிந்திக்கின்ற போது உலகம் முழுவதும் தூக்கமின்மை நோயால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை 200 கோடியாக இருக்கலாம் என்று ஒரு நிறுவனம் இந்த புள்ளிவிவரத்தை சொல்கிறது. தூக்கமின்மை நோய்க்கு 2 காரணங்களை மருத்துவர்கள் சொல்வார்கள். ஒன்று தாமதமாக உணவு சாப்பிடுதல், இரண்டாவது மின்னணு மற்றும் மொபைல் சாதனங்கள் பயன்படுத்துதல். மொபைல் பயன்பாட்டை போன்று உணவு பழக்கமும் நம்முடைய தூக்கத்தில் முக்கிய பங்காற்றுகிறது என்று மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தூங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே நாம் இரவு உணவை முடித்துவிட வேண்டும், சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும். இரவில் காலதாமதமாக உணவு சாப்பிடுவது நம்முடைய தூக்கத்திற்கு தாமதத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் உடல் பாதிப்படைகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா
தூக்கமின்மை என்ற பாதிப்பில் இருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் உரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.